தேவர் பெருமகனார் என்பவர் நமது தென் மாவட்டங்களில் எல்லா மக்களாலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு பெரிய மகான். அவருக்கு பாரத ரத்னா வழங்கப்பட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை. அதை யார் எடுத்து போய் முன்வைத்தாலும் அது தவறில்லை. ஆனால் அந்த பகுதி மக்களை எப்படியெல்லாம் அரசியல் ரீதியாக 10.5% என்று அறிவித்து ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைத்து அந்த பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் 105 சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எப்படியெல்லாம் கடந்த முறை இவர் சென்றப்போ கூட எவ்வளவெல்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பது தெரிந்து அதை எப்படியாவது அவர்களை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் முயற்சி எடுக்கிறார். அதே நேரத்தில் யார் போய் தேவரையா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாலும் அது ஒரு நல்ல கோரிக்கை தான். அவர் சொல்ற மாதிரியே தென் தமிழ்நாட்டில் வசிக்கிற மக்கள்லாம் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. இது மாதிரி முகமூடி கொள்ளையர்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் ஏமாற மாட்டார்கள். அதான் தன்மானமிக்க தலைவர் 15ஆம் தேதி இரவு 8 மணிக்கு சொல்லியிருக்காரு. 16ஆம் தேதி இரவு 8 மணிக்கு அவர் தன்மானமிக்க தலைவர் எப்படி வெளியில வந்தாருங்கிறது உங்களுக்கு தெரியும். பொறுத்திருங்க, டிசம்பர் மாதம் வரை பொறுத்திருங்க. ஒன்றை மாற்றம் சொல்கிறேன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடுகிற கூட்டணி எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறதோ அதுதான் வெற்றி கூட்டணி, உறுதியாக ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும் என்பதை மாத்திரம் சொல்லுங்கள். உறுதியாக இருக்கு. அதாங்க அவரை இன்னொன்னு சொன்னாரு, 26 தேர்தல் எப்படி ரோட்ல அடிப்பாங்கன்னு, அது அவரை தான் அவர் சொல்லிக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு நான் ரொம்ப நன்றியோட இருப்பேன்னு. 2017 சட்டமன்றத்தில் திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை காப்பாற்றியவர்கள் இங்க கூட பார்த்திபன் வந்திருக்காரு, எங்க கூட இருக்கிற பார்த்திபன் வந்திருக்காரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த 18 பேர் உள்ளடக்கிய 122 பேர் தான். அப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் உங்களுக்கு தெரியும் எதிர்த்து அவரை சேர்ந்த 11 பேர் வாக்களித்தார்கள். அன்றைக்கு காப்பாற்றிய சட்டமன்றம் அன்னைக்கு பாஜக வந்து காப்பாற்றல. ஆனால் அடுத்த கட்டத்திலிருந்து பழனிசாமி பாஜக காலில் விழுந்தது, அவர் 4 ஆண்டுகள் காப்பாற்றப்பட்டார் அவர் ஆட்சி என்பதுதான் உண்மை. ஆனால் அந்த ஆட்சி அமைவதற்கு உதவி செய்தவர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்களை பதவி நீக்கம் செய்தார் பழனிசாமி. ஆனால் எதிர்த்து வாக்களித்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒன்று செய்யவில்லை. சரியா? அதனால என்ன சொல்ல வர்றேன்னா, அவர் ஆட்சி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் சென்ற பிறகு அன்றைக்கு நடைபெற்ற வாக்கெடுப்பில் சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு காரணமானவர்கள் எங்களை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். அதற்கு பிறகு பாஜக அவரை 4.5 ஆண்டு காப்பாற்றியது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பாஜகவுக்கு 24 தேர்தல் என்பது தேசிய கட்சிகளுக்கு எவ்வளவு முக்கியமான தேர்தல். பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியில் வந்தாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் 21 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல்களே அவர்களுக்கு உரிய ஒதுக்கீடு தரமாட்டேன்னு சொல்லி அவர்களை வெளியேற்றியவர் பழனிசாமி. இன்றைக்கு பாஜகவுக்கு நான் நன்றியோடு இருப்பேன்னு சொல்வது அது ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சியின் அடிப்படையில் தான். நான் தன்மானம் மிக்கவன்னு சொல்லிட்டு நேற்று ஹோம் மினிஸ்டர் பார்த்து நல்லா வெளியில தாராளமாக வரலாமே, இதை யாருக்கு குறை சொல்ல போறான்? அதனால பழனிசாமி எப்பொழுதுமே ஒரு முகமூடி மனிதர் தான், இரட்டை வேடம் போடுபவர், துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. நன்றி என்றால் என்ன கிலோ எவ்வளவுன்னு கேட்கக்கூடிய பழனிசாமி பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு தயவு செய்து எங்களிடம் கேள்வி கேட்காதீர்கள். வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இயக்கப்படுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். உறுதியாக என்றைக்கும் பழனிசாமியை முதலமைச்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு எல்லோருக்கும் துரோகம் செய்த அவரை ஆட்சியில் அமர வைத்த எங்களுக்கும், ஆட்சி தொடர உதவிய ஓபிஎஸ்க்கும், அந்த 4.5 ஆண்டு ஆட்சி காப்பாற்றி கொடுத்த பிஜேபிக்கும், இது போல எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி 26 தேர்தலுக்கு பிறகு உண்மையாகவே நடு ரோட்டில் நிற்க போகிறார். அதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதே போல திரு டிடி அவர்கள் என்னை பற்றி சில கருத்து தெரிவிச்சிருக்கார். மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டலில் தெளிவாக சொல்லிட்டார், உட்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார்.
அதிமுக என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்டு சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை திரு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அதிமுக கூட்டணி இல்லை, ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கிறோம், ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னார். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார். நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிச்சுட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அதிமுக முடிஞ்சார். இது 19/12/2011 19/12/2011 குறிச்சிங்க. 19/12 அப்போது மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரு டிடி தினகரன் அவர்கள் அடிப்படை உறுப்பு நீக்கப்பட்டு விட்டார். இது அம்மாவுடைய கையெழுத்து, உங்களுக்கு வேணால் பார்த்துங்க. 10 ஆண்டு காலம் கட்சியிலே கிடையாது. மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு, அப்பொழுதுதான் அந்த இறுதிச்சடங்கு வரார். அது வரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கமே வரல. அவர் என்னை பற்றி பேசுறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுறார் எனக்கு புரியல. ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா இந்திய நாட்டுடைய உயர்ந்த விருதான பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்கார். அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை. இது என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறேன்னு எனக்கு புரியல. அதோட அதிமுக தனி தீர்மானம், இது கிட்டத்தட்ட சிறப்பு தீர்மானம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறப்பு தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றணும். அந்த சிறப்பு தீர்மானத்தில் தான் சில பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தோம். அப்போ அந்த சிறப்பு தீர்மானத்தில் சுமார் 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட முடிவு. அதில் அந்த தீர்மானத்தில் சொல்லுவது, கழக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைப்பதோடு இன்று முதல் கழக உடன்பிறப்புகள் யாரும் மேற்கண்டவர்களுடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றும் இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்படும். இதையும் மீறி, கட்சி கட்டுப்பாட்டையும் மீறி அவர்கள் செயல்பட்டால் வேறு வழி இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் தலைமை கழகம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை தெரிஞ்சுக்கணும். சார், உதயநிதி ஸ்டாலின் பச்சை பஸ் எடுத்துட்டு போறாரு, ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ் எடுத்துட்டு போறாரு, இறுதியாக பிங்க் பஸ் தான் வெற்றி வரும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் பஸ் எடுத்தது ஒத்துக்கிட்டாரு. என்ன பஸ்ஸில் போனால் தான் நடக்கணும், அவரே ஒத்துக்கிட்டார். வாழ்த்துக்கள். நாங்கள் பஸ் எடுக்கும் போது கிண்டலாக பேசினவர், இப்போ அவரே பஸ் எடுக்கிற வரைக்கும் வச்சது அதிமுக. அவரே பஸ்ஸில் வந்தால் தான் முடியும் என்ற நிலைக்கு அதிமுக அவரை தள்ளப்பட்டு விட்டது.